என்னோட அமைப்புல இருக்க அத்தன பேரும் எனக்கான ஒரு நிக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறாங்க. ஆனா எந்த அமைப்புலயும் இப்படி ஒரு கட்டுப்பாடு கிடையாது. சரி. இப்படியான ஒரு கட்டமைப்பே கிடையாது. இப்போ ஒரு ஒரு நண்பர் வீட்டுக்கு ஒரு வீடு பால் காய்ச்சிருக்காங்கன்னா, நாங்க அத்தன பேரும் நிப்போம். ம். காரணங்கள் வந்து அவருக்கு என்னனாலும் இங்க இங்க சொல்றதே அதான் சொன்னேன். இங்க நம்ம நம்ம இந்த அமைப்புல சொல்ற விஷயமே என்னன்னா, ஒருத்தருக்கு நன்மைனா நான் கூட நிப்பேன். தீமைனாலும் நான் கூட நிப்பேன். ஒருத்தரோட இடர்பாடுனா நான் கூட நிப்பேன். ஒருத்தருக்கு நன்மைனா நான் கூட நிப்பேன். இந்த மாதிரியான அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ், இந்த எலுமின் இந்த அமைப்பு எப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ எப்படி தமிழர் தொழில் வணிகம் வேளாண் பெருமன்றம் இருக்கு பாருங்க. இந்த இதுல இன்னொரு அமைப்பு தான் இந்த ரைஸ்ன்னு ஒரு அமைப்பு. இது என்ன ரைஸ்ன்னா என்ன அமைப்பு அப்படின்னா வந்து உலகத்துல இருக்கிற தமிழர்கள அ தொழில் பண்ற இந்த தமிழர்கள ஒன்றிணைக்கிறதுக்கு தான் இந்த ரைஸ்ங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 60 நாடுகள்ல உறுப்பினரா இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 2 தடவ மாநாடு நடத்துறாங்க. இப்போ வந்து ஒரு 200 நாடுகள்ல தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னாங்க. ஆனா ஒரு 50 நாடுகள்ல இருந்து தமிழர்கள் வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. ஒரு 2000 பேருக்கு மேல இது வந்து வருஷத்துக்கு 2 தடவ கலந்துக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, 6 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு 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 மாநாடு நடக்கும். அந்த இதுல ஒரு 6 மாசம் வந்து தமிழ்நாட்டுல நடக்கும். ஜனவரி மாசம் 2026ல மதுரை. ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாடு மதுரையில நடந்தது. இந்த அமைப்பு மூலமா எனக்கு என்ன நன்மைகள்ங்கிறது நான் இத சொல்றேன். ஏன்னா வந்து இந்த அமைப்பு எவ்வளோ தூரம் வந்து எனக்கான சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு. என்னன்னா, உங்களுக்கு நாங்க வந்து இங்க ஹெல்த் ட்ரிங்க் தான் பண்ணிக்கிருக்கோம். அப்போ வந்து இந்த அமைப்புல வந்து நாங்க மெம்பர் ஆயிருக்கோம். பிளஸ் வந்து நாங்க போய் கலந்துக்கிட்டோம்னா, அ இந்த அமைப்பு எப்படின்னா, நாங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க எல்லாத்துக்கும் சாம்பிள் குடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ இது சாம்பிள் குடுக்க ஆரம்பிக்கல. இப்போ குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குடுத்துருக்கல எல்லாரும் சாப்பிடுறாங்க, பார்க்குறாங்க. இது என்னன்னா நெறைய வெளிநாடுகள் 50 வெளிநாடுகள்ல வந்திருக்காங்க. சும்மாலாம் கிடையாது. 50 வெளிநாடுகள்ல வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிடுறோம். ரொம்ப நல்லா இருக்குதே! இது எங்க நாட்ல கொண்டு போய் குடுக்கலாமே! ஆ இது ஒரு மலேசியால குடுக்கலாமே! சிங்கப்பூர்ல குடுக்கலாமே! துபாய்ல குடுக்கலாமே! அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள பண்ண தொழில உலகளாவிய தொழிலா கொண்டு போறதுக்கு என்ன உதவுச்சு? ஸோ இந்த ரைஸ்ங்கிற ஒரு அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு இதில சப்போர்ட் பண்ணுது. அப்ப என்ன ஆகுன்னா, இப்போ வந்து ஒரு 4 கண்ட்ரிக்கு சாம்பிள் குடுத்துருக்கோம். பட் அது ப்ராசஸ் நடந்துருக்கு. பார்த்துருக்காங்க. ப்ராசஸ் நடந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. இப்ப பேப்பர் ப்ராசஸ் நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, அந்த எலுமின்ங்கிற இந்த ரைஸ் அமைப்புனால நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு அப்டின்னா, சிட்டாசிஸ் தமிழர் தொழில் வணிகம் வேளாண் பெருமன்றத்தில நாங்க உறுப்பினரா இருக்கனால, ஸோ அங்க போய் கலந்துக்கிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கு. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, சிட்டாசிஸ் மற்றும் த ரைஸ் ம். இந்த 2 அமைப்புகளும் உங்களுடைய ப்ராடக்ட்டையும், பிசினஸையும் விசிபிலிட்டியும் அதிகப்படுத்தியிருக்கு. வணிக வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தியிருக்குன்னு கண்டிப்பா, எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அது உண்மதான்.